அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். கோலா மீனில் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரா, வெந்தய பவுடர், 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன் கோலா மீன், 150 கிராம் புளி, கடுகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்திருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ மீன் குழம்பு ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக வரும். நான் வந்து இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டு நல்லா சூடான உடனே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக அதுவும் பொரித்து எடுத்துக்கலாம். அது பொரிஞ்ச அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி அது நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், கேஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா வரும். அதனால தான் நான் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம். அப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். சூப்பராக பாருங்கள். தக்காளி ஆஃப் வதங்கின உடனே வந்து நம்ம ஜீரா பவுடர், ஜீராவும் வெந்தயமும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சூப்பராக வதங்கி வரும். அது எந்த அளவுக்கு வதக்குறேன் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள் டொமேட்டோஸு. நான் சொன்னேன்ல எவ்வளோ சூப்பராக வதங்கிருக்கு பாருங்கள் டொமேட்டோஸு. அந்த வெங்காயம் இருக்கிற இடமே தெரியல பாருங்கள், எவ்வளோ தொக்கு மாதிரி ஆயிருக்குல்ல. இப்போ வந்து இதில் வந்து நம்ம 150 கிராம் புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி அதை வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு நம்ம அப்புறம் நெக்ஸ்ட்டு மீனெல்லாம் ஆட் பண்ணி அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஈஸி. நம்ம வீட்லேயே ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே மீன் குழம்பு ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து நான் தேங்காய் எப்படி ஊற்றி மீன் குழம்பு செய்யலான்னு போடுறேன். மீன் குழம்புலேயே நிறைய வித்தியாசமான மீன் குழம்பு இருக்குங்க. அது நான் ஒன்றா ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து இது மீடியம் பர்னரில் வச்சுக்கலாம். மீடியமில் வச்சுட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா குக் பண்ணணும். மீடியமில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபிஷ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக உடஞ்சி போயிடும். அதனால் மீடியமில் வச்சு ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்.
பாருங்கள், நம்மளோட டேஸ்டி மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு. மீன் எல்லாம் சாஃப்டாக குக்காகி வந்துடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ரெசிபீஸ்க்கு வேணும்னா கேளுங்க, அதையும் நான் ட்ரை பண்ணி போடுறேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு அதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.